Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மேங்கோ கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான மேங்கோ கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு இந்த சீசனில் மேங்கோஸ் நிறைய கிடைக்கும். இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்போ நமக்கு கிடைக்குதோ அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். அதாவது 2 மேங்கோ எடுத்தேன். பட் எனக்கு ஒன்றே போதுமானதாக இருந்தது. ஏன்னா அதுலேயே நிறைய குவான்டிட்டி கிடச்சிது. ஸோ இதை வந்து நல்லா மேலே இருக்க அந்த தோலை வந்து நம்ம லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் குறைக்குறான் தான் இருக்கும், ஃபுல்லாக பேஸ்ட் ஆகாது. இது வந்து பழத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ், அது செங்காய் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். ரொம்ப பழமாகவும் எடுக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. மாங்காய் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. கொஞ்சம் குறைக்குறான்னு இருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு மேங்கோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இதுக்காக ஜாகரி சிரப், அதாவது வெள்ளை கரைசல் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கான 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சுகர், ஒயிட் சுகர் தான். இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான், ஏன்னா இது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு, அதுக்காக. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம், அதுக்கு தூசியெல்லாம் போகிறதுக்காக. ஓகே, இப்போ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டியாச்சு. இதுவும் நமக்கு வெள்ளை கரைசல் ரெடி ஆகிடுச்சு, அந்த சிரப். இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் சூடான பிறகு அதில் நம்ம இந்த ஜாகரி சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சிரப் நல்லா சூடான போதும், எந்த பாகுபதமும் வேண்டாம். நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மேங்கோ பேஸ்ட் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இது அப்படியே அடியில் பிடிக்கும். நல்லா அந்த கரைசலோடு, அதாவது அந்த சிரப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சிரப்போடே கொஞ்சம் நல்லா அது வெந்து வரணும், அதுக்காக தான். அந்த தண்ணி நல்லா வற்றி வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் திக்காக கீரை எடுப்பாங்க, இல்லை சில பேர் கொஞ்சம் தண்ணியாக எடுப்பாங்க. நீங்கள் லிக்விட் வேணால் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் சேர்த்துக்கோங்க சிரப். அடுத்ததாக நாம் 1 கப் நல்ல திக்கான மில்க், இது வந்து நல்ல சுண்டி காய்ச்சி எடுத்து வச்சுருக்க மில்க்கு. இது நான் முதல்ல 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் கடைசியாக ஆட் பண்ண போகிறேன். பால் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மேங்கோ பால்லையும் வெள்ளை கரைசலையும் தான் வெந்து வரணும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா நீங்கள் இந்த ஜாகரி சிரப் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணும்னாலும் நீங்கள் வெல்லம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ பழ வகையை சேர்ந்தது தான், அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம இதை பேஸ்ட்டாக தான் அரைச்சி ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா அந்த வெள்ளை கரைசல் பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். நமக்கு ஒரு திக்கான ஸ்டேஜில் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் மில்க்மெய்ட் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னு எங்கள் விட்டுலாம் வீட்டில் இருக்குது, அதனால் ஆட் பண்ணுறேன். ஏன்னா டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் மில்க்மெய்ட் 1/4 கப் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் திக்கான மில்க்கு 1 கப் ஆட் பண்ணால் போதும். இன்னும் உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் வேணும் கீர் அப்படின்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/4 கப்போ 1/2 கப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதோட எடுத்து வச்சுருந்த மீதி 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நாம் ஆட் பண்ணுற பால் மட்டும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கீரோட டேஸ்ட் கிடைக்கும். இதில் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும், அதனால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக மேங்கோ விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி. ரொம்ப சூப்பரான வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இது. புளிப்பு அப்புறம் ஸ்வீட் சேர்ந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இதுக்காக நான் கொஞ்சம் காய்ந்த திராட்சை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சேஃப்ரான் மில்க், அதாவது குங்குமப்பூ சூடான பாலில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஊற வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு. இப்போ நாம் இதை ஒரு சின்ன தாளிக்கிறது வச்சு அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி
நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணால் நமக்கு கீரில் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக நெய்யில் கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாம் எப்போவுமே கீரில் நட்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோம்னா சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், கிரேப்ஸ்லாம் நல்லா ஒரு பால்ஸ் மாதிரி நல்லா எழும்பி வந்துடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நாம் இதை கீர் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஃப்ரான் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலரிங்கும் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லோயிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எப்போவுமே ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன், நேச்சுரலாக தான் சாப்பிடுவோம். அதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. சேஃப்ரான் மில்கோட நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கெஸ்ட் வரும்போதோ இல்லை வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. அந்த மேங்கோவோட புளிப்புத்தன்மை, வெல்லத்தோட ஸ்வீட்னஸ், அப்புறம் ஏலக்காய், சேஃப்ரான், அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட கீ, இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக மேங்கோ விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது நல்ல ஒரு ரெசிபி. நாம் இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும்போது அந்தந்த சீசனில் நாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு இது ஈஸியாக அவைலபிள். ஸ்ட்ரீட்லேயே நிறைய சேல் பண்ணிட்டு வருவாங்க, நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். மற்ற பொருட்கள் மாதிரி தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மேங்கோ கீர் ரெடி. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.